ஸோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தெரியும். ப்ரொக்காஸ்டினேஷன் இன்னும் ஒரு 6-7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஜேர்னலிங் மாதிரி தான். எனக்கு இருந்த சில தாட்ஸு, எனக்கு இருந்த சில விஷயங்களை பேசணும்னு நினச்சேன். இதை இப்படி வச்சாலும் கேட்கும்னு நம்புகிறேன். ஸோ கீழே டைமர் ஓடும், ஏன்னா மைக் ரெக்கார்ட் பண்ணுறதுனால. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சாப்பிட்டே பேச போகிறோம். நாட் ஸ்பான்சர்ட் பை வாட் எவர் கம்பெனி, ஐ எம் நாட் கோனா டெல். ஸோ இருந்த தாட்ஸ், இருந்த இது பற்றி. ஸோ ஸ்டார்ட் வித் ஃபியூ திங்ஸ். காலேஜ் முடிச்சிட்டேன். எஸ், காலேஜ் முடிச்சுட்டான் தனுஷ். அண்டு வானத்தில் ஒரு நட்சத்திரம்ன்ற படம் எடுத்து முடிக்கப்பட்டது. நான் என்னுடைய தீசிஸ் ப்ராஜெக்டை, என் ஃபிலிமை முடிச்சிட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நிறைய விஷயம் சொன்னாங்க ஃபிலிமை பற்றி, கிரிட்டிசிசம் இருந்தது. பட் அதில் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப நானும் உணர்ந்தது அவங்க சொன்னது, தனுஷ் யுவர் ஃபிலிம் ஓப்பன் சம் டோர்ஸ். உன்னோட படம் சில கதவுகளை திறந்தது. நீ அதை திறக்க விருப்பப்படுற, ஆனால் நீ திறந்த ஒரு 10 கதவுல 2 கதவுக்காச்சும் நீ பதில் சொல்லணும்னாங்க. உண்மைதான். இதை கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஆங்ஸைட்டி தான். ஃப்ரேமுக்குள்ளே கை வரலன்னா நான் சும்மாவே கையை அப்படி பக்கத்து ஊருக்கு தூக்கிட்டு இருப்பேன். ஸோ சாப்பிட்டுட்டே பேசுவோம். இருங்கப்பா. அதை தாண்டி படத்துக்கு பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. ஒரு 20,000 படம் முடிக்கணும், ஃபைனல் இயர் முடிக்கணும் முடிவு பண்ணிவிட்டு, லைட்டிங்ஸு என்ன பண்ணேன்னா, படத்துக்கு ஐ டிடன்ட் ரெண்ட் எடுக்கல. இந்த தலைவன் தான் என் படத்தை முடித்த சிவசாமி iPhone 12 Pro Maxஐ வைத்து லாக் ஃபுட்டேஜ் கூட இல்லாமல், வெறும் நீ வந்தால் மட்டும் போதும், ஃபுட்டேஜ் வந்தால் மட்டும் போதும் சொல்லி கலர் கரெக்ஷன்லாம் தெரியாமல், கலர் கரெக்ஷன் பண்ண முடியாது உணர்ந்து, சவுண்ட் டிசைனில் கொஞ்சம் அங்கே சொதப்பி. பட் தட்ஸ் த ப்ராசஸ், இஸ்ன்ட் இட்? லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி என் படம் இருந்தால் இல்லை, ஐ எம் பீயிங் வெரி ஐரானிக் அபவுட் மை ஓன் செல்ஃப். ரொம்ப காமெடியாக சொல்கிறேன். பட் எப்படி இருந்ததுன்னா, இருந்ததை வச்சு நான் இவ்வளோ புல் ஆஃப் பண்ணது, நாங்கள் ஒரு டீமாக இவ்வளோ புல் ஆஃப் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரைட், சில பேர் சொல்லுவாங்களோ இதுக்கு பத்தாது, இதுக்கு காசு செலவும் அது செலவும். எனக்கு என்னென்னா, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ ஹேவ். இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், இதை வச்சு நாங்கள் டீமாக என்ன பண்ண முடியும். அண்ட் ஐ வாண்ட் டு கிவ் கிரெடிட் டு மை ஃப்ரெண்ட் கோகுல்நாத் மோகன், என் ஃப்ரெண்ட் கரண்குமார், எல்லார் பேரையும் சொல்கிறேன் பாருங்க கேஸ் லிஸ்ட்டில். ஆலன், நரசிம்மன் ஹூஸ் அன் ஆக்டர், தனுஷ் மை செல்ஃப் அன் ஆக்டர், நான் தான்டா லியோன்ற மாதிரி நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தென் வேறு யார், ஸ்ரீராம், பேர் கரெக்டாக சொல்லணும், SRIERAAMன்னு நினைக்கிறேன், ஸ்ரீராம். ஸ்ருதி பிரணவான்னு ஒருத்தவங்க என்னோட சீனியர், ஷீ இஸ் த காஸ்டியூம் டிசைனர். அண்ட் கேசவ்னு ஒரு பையன் ஒரு நாள் ஷூட்டுக்கு வந்திருந்தான். கரண்குமார் நம்ம தோழர், அவர் தான் ஹெல்ப் பண்ணார். இதை தாண்டி சாப்பிட்டு முடிச்சிடறேன்ப்பா. மெல்லு சாப்பிடணும் முடிவு பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு வெங்கடேஷ் அவன் வீடியோ கொடுத்தான். அது ஒரு தம்பி, ஐ காட் இஸ் கான்டாக்ட் ஆஃப் இஸ் பிரதர். சச் ஏ குட் பர்சன். இஸ் நேம் இஸ் சூர்யா. அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ நல்லா அவன் பண்ணித்தரான். வெரி ஹாப்பி. அவங்கள போய் ஒரு தடவை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் மை மென்டர் அவினாஷ் ஹரிகரன், சுபாஷினி திருமலை மேம், அவங்க எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் தென் எங்கள் ஹெச்ஓடி அஜய், நவநீத் மை டீச்சர், எனக்கு ஃபிலிமில் இந்த கொஞ்சோண்டு அந்த ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு அந்த அளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சது, இது கடல் ஃபுல்லாக உப்பு தான் அது இது பண்ணணுன்னு. அண்ட் தென் மை ஃபேமிலி, என் பாட்டி ஹெல்பிங் வித் மை ஃபைனான்சஸ்.
and my mother, my sister, my mama, Gautam. Damn, Gautam is helping me a lot. Sridevi, the actress, such a great professional. I pray for her. I believe she will become a great actor in future. She's a great actor. நிறைய கரியரில் மேலே வரணும், நல்லா பெரிய ஆளாக வரணும், ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு ரொம்ப வேண்டேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் தென் பிரபாகரன் ஒருத்தர், யாருன்னே தெரில சார். ரேண்டமாக நாங்கள் வந்து தெருமுனையில் எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம நடந்தான் தம்பி, வேணா வந்து உள்ளே போய் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி யாரும் தெரியும். நல்ல குமிழின்ற லொக்கேஷன், அந்த இஎஃப்ஐன்ற ஒருத்தவங்க வந்து ரெஸ்டோர் பண்ணாங்க. தேங்க்யூ அவங்களுக்கு. அவங்க வந்து பொது நடத்துக்காக ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் மக்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதில்ல. குப்பைகள் அதிகமாக கிடக்குது. இட்ஸ் வரிங். அண்ட் தென் என்னோடய பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷனுக்கு வாய்ஸ் கொடுத்த எல்லாரும், ஸ்ருதி மை ஜூனியர், அண்ட் தென் சஹித்தின்ற ஒரு பொண்ணு மை ஜூனியர், அண்ட் தென் வாசிகா, அவள் ஒரு வாய்ஸ் ஓவர் ரோல் பண்ணியிருப்பாள். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். இன்டர்வியூவில் மீட் பண்ண அந்த பொண்ணு. அண்ட் தென் நிறைய பேர், அவங்க பேர்லாம் அதில் இருக்கும். பட் 6 நிமிஷத்துக்கு மேலே இதுக்கே போயிடுச்சு. பட் லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் அதர் திங்ஸ். ஸோ ஏன் டைமை பற்றி யோசிக்கிறேன் நான்? சீரியஸ், ஏன் டைம் பற்றி நான் யோசிக்கிறேன்? இது டைரி தானே, வளரிடுவோம். எனக்கு வந்து இப்போது வேலை கிடச்சிருச்சுங்க. வான் கம்யூனிகேஷன் ஒரு கம்பெனியில் நல்லா வேலை பார்த்துட்ருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. பட் எனக்குள்ள ஒரு கொஸ்டின் எப்போவுமே வந்துட்டுருக்குது. ரைட், வேலை பார்க்கும்போது தான் எனக்கு ஒன்றுமே தெரியாதோ, ஒரு மாதிரி என் மேலே கான்ஃபிடென்ஸே வர மாட்டேங்குது எனக்கு. ஐ டோன்ட் நோ வை. ஐம் நாட் ஃபீலிங் கான்ஃபிடென்ட் எனஃப். அண்ட் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் என் ஜூரி நடந்தது, அதுக்கு அடுத்த நாளே நான் வேலை திருப்பி ஆரம்பித்தேன். அதனாலேயான்னு தெரியல. டூ மச் ப்ரெஷரா, டூ மச் கல் எடுத்து போட்டுக்கணும். பர்சனல் லைஃப்பில் 1008 விஷயம் அதெல்லாம் நடந்தது. யோசிக்கிறேன். எனக்குள்ள நிறைய மனக்குழப்பம் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது. என் படத்துக்கு சொன்ன ரிவ்யூ வந்து, நீ வந்து ஒரு படம் பார்த்துருக்க உன் வாழ்க்கையில், மெலன்கோலியா ஃபார் எக்ஸாம்பிள். மெலன்கோலியான ஒரு படம், அவங்க கிறிஸ்டியன் டன்செட்டா, அவங்க லார்ஸ் வேன் டான்ஸோட படம். ஸ்பைடர்மேன், ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேனில் ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. ஐ மீன் நிறைய படத்தில் வந்திருப்பாங்க, 3 படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து உலகம் அழிய போகிற மாதிரி இருக்கும். பட் உலகம் வந்து அழியதை பற்றி இந்த கதை கிடையாது. இந்த கதை எதை பற்றினதுன்னா, அந்த மெலன்கோலியா, அந்த தனிமை, இந்த உலகம் அழிய போகுது, எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. அந்த ஒரு கேரக்டர் இருக்கும், எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடணும்னு நினைக்கும். அந்த அம்மா, அந்த ஹீரோயின் அம்மா வந்து அழிய போதா, தானநிலைக்கு சென்றுலாம் வாங்க அப்படி இருப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவ்வளோதான் வாழ்க்கைன்னு போயிடுவாங்க. அது நல்லா இருக்கும். நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்டார், என்னோட கதை வந்து இட்ஸ் அபவுட் அ ஸ்டார். இட் இஸ் பிளேயிங் அ பேக்ரவுண்ட் எலிமெண்ட். நான் இந்த கதையில் இருக்குது, இதனால் அப்படி வச்சுன்ற மாதிரி இருந்தது. இந்த கதையிலே பண்ணீங்க, நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு. பட் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, தனுஷ் திஸ் இஸ் குட், ஓகே, பட் இந்த கதையினால் தனுஷ் இது வச்சதாக இருக்கக்கூடாது. தனுஷ் வந்து அவருக்கு ஒரு இன்டர்னல் ஃபேக்டர் இருக்கணும், அதனால அவர் இதை வச்சுருக்கணும். அந்த கொஸ்டின் ஏன் கேட்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் என் படத்தை விலகி நான் பார்க்கும்போது எனக்கு நிறைய ஏன்ற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன், எதுக்கு, என்னாச்சு, ஏன் இதை நான் ஒழுங்காக எடுக்கல? அதனால ஒரு 2-3 நாள் தொடரில் ப்ராஜெக்டை திருப்பி எடுத்து இது பண்ணியிருக்கலாம், சப்மிட் பண்ண. பட் 2-3 நாள் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்னு விட்டேன் எனக்கு.
நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேங்க. நிறைய விஷயம் கற்றுக்கவே இல்லைங்க நானுன்ற மாதிரி. 4 வருஷம் காலேஜ் முடிச்சிருக்கேன், ஒரு வேலை கிடச்சிச்சு, ஒரு ரெஸ்பான்சிபிள் பையனாக செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன். நிறைய விஷயம் மிஸ், நிறைய விஷயம் கற்றுக்கணுமோ. ஐ வாண்டட் டு ரைட் இமெயில் டு மை, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு டீச்சருக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நைட்டு உட்காந்து எடுக்கலான் இருக்கேன். ஒரு இது மாதிரி ஆச்சு, தேங்க்யூ. இந்த மாதிரி நான் வந்து டிகிரி முடிச்சிட்டேன், என்னோடய ஜூரிலாம் முடிஞ்சிச்சு, நான் அந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல டீச்சராக இருந்தது, தேங்க்ஸ்ன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பலான்னு. ஒரு இமெயில் அடிக்கணும்னு இருந்தேன். பல்ராம் பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ஐடியோட டீனாக இருந்தவர். டிசைன்னா என்னன்னு அந்த மனுஷனை விட்டால் அப்போ அவ்வளோ அவர் வாழ்க்கையில் அவ்வளோ விஷயம் இருக்குங்க. 82 வயசுங்க, 92 வயசு நினைக்கிறேன். நான் அவருக்கு எனக்கு உண்மையிலேயே இப்போ இருக்கிற ஒரு இதில் என்ன நான் அப்படி கேட்க நினைக்கிறேன்னா, அவருக்கு இமெயில் போட்டு, சார் நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வருஷம் உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறேன், உங்கள் கூடயே இருக்கேன், எனக்கு நீங்கள் காசு தர வேணாம், சோறும் தண்ணி தங்குற இடம் மட்டும் தந்துடுங்க, ட்ராவல் அலவன்ஸ்லாம் கொடுத்துருங்க, எனக்கு வந்து டெய்லி எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுத்துருங்க, நான் வந்து இங்கே தங்கிக்கிறேன், ஐம் ரெடி டு லேர்ன். எனக்கு அந்தளவுக்கு நான் வந்து ஐ வாண்டட் டு பர்சியூ டிசைன் அண்ட் ஃபிலிம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸால் கூட என் போகும்போது நிறைய விஷயம் கற்றுக்கணும், நிறைய விஷயம் வந்து தெரியுமோ. ஏன்னா ஃபிலிமும் அதாங்க, ஃபிலிம் ஒரு வாழ்க்கையை வாழாமல் என்ன ஃபிலிம் எடுக்க போகிறீங்க? எனக்கு அதான் டிசைன் அப்படி தான். ஒரு விஷயம் தெரியாமல் என்னத்தை டிசைன் பண்ண போகிறீங்க? லைக் ஸ்கில்ஸ் கேன் பி ரிப்ளேஸ்ட் ஈஸிலி. ஒரு ஸ்கில்லை வந்து எனக்கு இன்னைக்கு இந்த விஷயம் தெரியும்னா நாளைக்கு இன்னும் இந்த விஷயம் தெரிஞ்சால் ஒருத்தர் ரிப்ளேஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்கில்லை ரிப்ளேஸ் பண்ணி போயிடும். ஆனால் திங்கிங்கை வந்து ஏஐ ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஏஐ கேன் திங்க், எஸ், பட் இட்ஸ் நாட் திங்கிங் குட். ஐம் சாரி, இட்ஸ் நாட் திங்கிங் குட். வெரி அன்ஹெல்தி ஃபுட். நாலுலேருந்து இன்னும் இதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறேன். ஏன் இதை நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் பண்ண மாட்டேன். நாளைக்கு என்ன பண்ணுன்ற ஒரு சோம்பேறித்தனம். சாரி, ஜஸ்ட் செக்கிங் திஸ் கிம்பிள். எப்படி ஒரு சோம்பேறித்தனம் தனுஷ்க்கு. ஏஞ்சி ஒரு ஜாகிங் பண்ண என்ன நடக்குது? போகுது, உடம்பு குறையும், பண்ண மாட்டான். பண்ணணும், ஜாகிங் பண்ணணும். எனக்கு வந்து இதை நான் வந்து சொல்லாமான்னு தெரில, பப்ளிக் ஃபோரமில் போடுறேன், பட் இதை அத்தனை பேர் பார்க்க போகிறதில்ல. ஐ ஜஸ்ட் ஹேவ் இட் அஸ் அ வெரி பர்சனல் ஸ்டேட்மெண்ட் டு மீ. ரிலேஷன்ஷிப் போயிட்டு வந்துருந்தேன், பிரேக்கப்லாம் ஆச்சு, பட் இட் வாஸ் வெரி மியூச்சுவல், வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப். பட் அதில் கொஞ்சம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேங்க. There is this tendency to fall in love, to date someone, to be in relationship with someone, you know. அந்த டெண்டன்சி இன்னும் இருக்குது. அந்த பொண்ணு கூட இருக்கணுமா? டு பி ஆனஸ்ட், இந்த சிச்சுவேஷனுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் தேவையில்லை, இப்பயும் தேவையில்லை. என்ன கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஹர் லைஃப், தட்ஸ் வாட் இட் இஸ் குட் ஃபார் ஹர். அவள் வந்து ஸ்டேபிள் ஆனால் தான் அவள் குடும்பமே எங்கேயோ போயிடுங்க. அவள் ஸ்டேபிள் ஆகிட்டானா ஷீ இஸ் குட், ஷீ இஸ் ஒர்க்கிங், அவ்வளோ எஃபர்ட் போட்டு. ஷீ இஸ் நாட் ஃப்ரம் சென்னை, சென்னையில் வந்து தங்கி வேலை செஞ்ச அந்த பொண்ணு அவங்க குடும்பத்தை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா. இது அந்த பொண்ணுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு இட்ஸ் பெட்டர் ஃபார் ஹர் டு பி சிங்கிள். நானும் நோ கான்ட்ராக்ட் ரூல்லாம் போட்டேன். தோணும், பேசணும்னு தோணும், பட்
இப்போ பேச பேச என்ன சொல்யூஷனுக்கு அரைவ் ஆக போகிறோம், சொல்யூஷன் அரைவ் ஆக போகுது, 2 பேரும் இதுலேயே நினச்சி சாக போகிறோம். ராதர் அந்த பொண்ணு வந்து இட் ஹர்ட்ஸ் டு நாட் see her call, but the thing is that's what good for her. நான் கடந்து போனால் தான் அவள் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். அவள் வாழ்க்கையில் சாதிக்கணுங்க, நல்ல ப்ரொமோஷன் போகணும், ஒரு டீம் லீடாக மாறணும், ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் போகணுன்னா இட் இஸ் நாட் குட். எங்கள் 2 பேர், நான் போகிற பாதைக்கும் இந்த பாதைக்கும் ஒன்றா இருக்கலாம் இல்லைன்னா சொல்லலாம், பட் இந்த சிச்சுவேஷன் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், இட்ஸ் நாட் ஒர்க்கிங். இது அந்த பொண்ணுக்கு நல்லது கிடையாது. அது ஒன்று. ஆனால் இப்போதைக்கு எனக்கு வந்து என்னென்னா, காலேஜ் முடிச்சாச்சு, வெளிநாட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிடுங்க. ஐ மீன் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். போய் நிறைய கற்றுக்கணும்னு தோணுது. ஒரு வருஷம் பல்ராம் கிட்ட எனக்கு தெரில எப்போ அடிக்கலான்னு இமெயிலு. ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் த ரைட் டைம்னாவும் தெரியல, அவர் ஒத்துப்பாரான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு மனசுல அந்த மனசுல ஒரு வருஷம் தங்கிடலாம். போய் தங்கிட்டு நிறைய விஷயம் கற்றுக்கலாம், நிறைய புத்தகம் படிக்கணுங்க. பாருங்கள், இதை நான் படித்தாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு நானே ஒரு டெட்லைன் வச்சு நானே முடிக்கணும். என்னை நானே செருப்பாளில் வச்சுக்கிற மாதிரி சொன்னால் தான் எனக்கு அறிவு வருதுன்னு என்ன பண்ணுறது. டெட்லைன் முன்னாடி வந்தால் மட்டும்தான் தனுஷ் வந்து ஆக்டிவேட் ஆகிறாரு. ஐ டோன்ட் நோ வை தேவை வரும்போது ஏன் ஹியூமன்ஸ் அப்போ மட்டும் நல்லா வேலை செய்கிறாங்க, ஏன் ப்ரிகாஷியஸாக இருக்க மாட்டாங்கன்னு புரியவே மாட்டேங்குது. இப்போ கூட நிறைய ஆங்ஸைட்டி இருக்குது. இந்த ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல, மைக் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இது ரெக்கார்ட் ஆகலை. ரெக்கார்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, அது வேறு ஒன்று இருக்குது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குது. எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு மைண்டில் தோணும், இந்த பாடியை ஒழுங்காக வச்சு ஐ ஜஸ்ட் ரைட்டிங் இட் ஆன், பாடி ஒழுங்காக இருந்தால் லைக் பார்க்க அழகாக இருந்தால் நல்லா இருக்குமோனா. ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா, நமக்கு நல்ல கேரக்டர் இருக்குது, ஸோ பாடியும் நல்லா இருந்ததுன்னா அழகாக. ஐயோ கிரிட்ஸாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், ஐ டோன்ட் திங்க் விமென் ஆர் தட் டம் டு ஃபால் ஃபார் லைக் யூனோ. ஐ மீன் நான் நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் டெவலப் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். இதுவும் ஒரு பாசிட்டிவ் ஆட்ரிபியூட்டாக நான் பார்க்குறேன். பட் ஸ்டில் யோசிக்கணும், அது ஒன்று இருக்குது. நான் அது ஒன்றுமே எனக்கு பாடி வந்து என் பாடி ஒரு ஆங்ஸைட்டி, அதான் யோசிக்கிறேன். அந்த ஆங்ஸைட்டியை பேசாமல் போடுதுன்னு ஒரு 6 மாதம் போ டெவலப் பண்ணிக்கலாம் தான் அப்படின்னு யோசிக்கிறேன். பர்த்டே முடிஞ்சுது மார்ச் 26. எனக்கு கொஞ்சம் கேப் விட்டு டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலி போய் பார்ப்போம், டேட்டிங் ஃபீல்டில் திருப்பி இறங்கலாம், போய் அப்ரோச் பண்ணி பார்ப்போம், பேசி பார்ப்போம். லெட்ஸ் see how it works. படம் பார்க்கணும், நல்ல படம் பார்க்கணும், முக்கியமான விஷயம். புக்கு படிக்கணும், டிசைன் பற்றி கற்றுக்கணும். இப்போது என் வாழ்க்கையில் ஒரு 5 இப்போ லவ்வா 6 விஷயமா வாரன் பஃபெட் தலைவன் வந்து ஒன்று சூப்பராக சொல்லுவான். வாழ்க்கையில் 5 விஷயத்துக்கு மாதிரி இது பண்ண முடியாது. பாடி இருக்குது, மூவிஸ் பார்க்கணும், என்னது புக்கு, டிசைனு, லவ். இந்த 5 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணால் எனக்கு என் லைஃப் நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஸோ திஸ் 5 things I need to focus as a human, as a man. வேற என்ன இருக்குது? இல்லை நானே சொல்கிறேன், ரொம்ப யோசிக்க வேணாம், இது போதுமே. இதை தாண்டி டே டு டே ஒர்க்ஸ், இமெயில் போடுறது, லிங்க்டின்ல ஆக்டிவாக இருக்கேன். லிங்க்டின்ல வந்து நான் எதுவும் இன்ஸ்டாகிராமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். அதனால எனக்கு நிறைய விஷயம் நடக்குது.
ஸோ அதர் தன் தட் நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட். ஸோ என்ன நடக்கும்போதெல்லாம் தெரியல, என்ன விஷயம்லாம் தெரியல. எது நடந்தாலும் உலகத்திற்கு தமிழகத்திற்கும் நல்லது நடக்கட்டும், எது நல்லதோ அது நடக்கட்டும். ஸோ அதுடன் பார்ப்போம். நம்ம நாளைக்குன்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் மனசில் இருக்கிறது சொல்லுவோமே. உனக்கு டெய்லியும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குல்ல, டெய்லியும் பண்ண ஆசையாக இருக்குல்ல, டெய்லியும் நீ பண்ணுற, அவ்வளோதான். சரி பார்ப்போம். பை.